We see both ahead and behind. இது ஒடியல்மா. இது வந்து ஒரு 4 நேரம் கலவி வந்து வச்சுருக்குது. இது மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்க. இது வந்து ஸ்பைசஸ் அடிச்சு வச்சுருக்கு. இது வந்து செத்த மிளகு நச்சீரகம் உள்ளி எல்லாம் மட்டும் ஸ்பைஸ் அடிச்சு வச்சுருக்கு. முறுக்கமில்ல சின்ன வெங்காயம் கடிச்சு போடுறதுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி இறால். ஸோ அது மாதிரி இறால் வந்து குட்டி குட்டியை வெட்டி வச்சுக்கிடாக்கு. அதேமாதிரி கனவாக வெட்டி வச்சுக்கிடாக்கு. மீன் அவிச்சு முள் எடுத்து வச்சுக்கிடாக்கு. இதுவும் புளிகை அரைச்சி வச்சுக்கிடாக்கு. இந்த இதுக்கு நாங்கள் நண்டு போட்டேன்னு சொன்னால் நண்டு போட்டு என்ன நடக்கும்னு சொன்னால் கூழ் கேட்க வந்து காலல் கையில் வெறும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக குடிக்கிறதுக்கு அதேமாதிரி மீண்டும் முள் எடுத்து வச்சு இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குடிக்கலாம். கூழ் ஓகே. இது தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. குடிக்க தண்ணி கனவாக போடுவோம். கணவாய் அது பிறகு இறால் இந்த ரெண்டையும் முதல்ல அதை போட்டு கொஞ்சம் அவிய விடுவோம். கொஞ்சம் உப்பை போட்டு இது கொஞ்சம் அவிஞ்சி வரத்தான் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் போடணும். ஓகே. இப்போ இந்த கணவாயும் இறாலும் கொஞ்சம் அவிஞ்சிருக்க நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவியணும். அதுக்கப்புறம் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கும் பைத்தங்காயும் போடணும். அது இப்போவே போட்டு என்ன நடக்கும்னா மரவள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். அதே பைத்தங்காய் நிறைய கரைஞ்சி போயிடும். பிறகு வந்து வாய்க்கொண்டும் கறி விடாது. அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு அரைவாசி அவிஞ்சி வரத்தான் நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கையும் இந்த பைத்தங்காயும் போடணும். சரி, இங்கே பார்த்து ஃபாலோ பண்ணி இது எப்படியும் ஒரு 6 தொடக்கம் 8 பேருக்குரிய கூழ் தான் இப்போ காய்ச்சல். நாங்கள் இதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது மீன் தான். நிறைய மீன் தான் இருக்குது. சரி, அதான் நாங்கள் நிறைய மீன் போட்டிருக்கோம். மீன் என்ன மீன் என்றால் கொடுவார் மீன். கொடுவார் பெரிய முழுசாக கொடுத்து வெட்டி கொத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ முள் இல்லாமல் எடுத்து ஓகே. இந்த ஒடியல் மாவு இருக்குது தானே. இந்த ஒடியல் மாவை நாங்கள் ஒரு 4-5 நேரம் கழுவி இருக்கோம் தண்ணியில். என்ன ஒடியல் மாவு அப்படியே போட்டால் மேலே டஸ்ட் இருக்கும், அது காய்க்கும். அது அப்படியே போட்டோன்னா கசக்கும். அதால் என்ன செய்யணும், ஒரு 4 நேரம் தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்து வடித்து வைத்தா இந்த ஒடியல் மாவு. இப்போ இந்த கணவாய் என்றாலும் நல்ல ஒரு அரைவாசி கொஞ்சம் அவிஞ்சி வந்துடுச்சு. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதோட நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்ப்போம். மரவள்ளிக்கிழங்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு சேர்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தவுடனே இந்த பைத்தங்காயை கொஞ்சம் சேர்ப்போம். ஓகே, பைத்தங்காய் சரி. மரவள்ளிக்கிழங்கும் பைத்தங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ சரி, இப்போ இதுக்குள்ள வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அது பைத்தங்காய் இறால் நல்லா கனவாக இருக்குது. சீ ஃபுட்ஸும் நாங்கள் 2 தான் சேர்த்துக்கோம். நண்டு சேர்க்கல. என்னென்னு சொன்னால் நண்டு சேர்த்தா இந்த கால் உடம்புகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சாப்பிட. அது நாங்கள் வந்து பெருசாக நண்டு போடுறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு கூழ் குடிக்க ஒரு முள்ளோ ஒன்றுமே விடக்கூடாதுன்றதுக்கு குடித்தா நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கணும் என்றதுக்காண்டி நாங்கள் நண்டு சேர்க்குறோம். அதோட எல்லாம் சேர்ப்போம். சரியா? இனி இது கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்க விட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் போவோம். ஓகே. இப்போ கொஞ்சம் ஒரு அரைவாசி அவிஞ்சிருக்குது. இல்லை மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்க இறால் கனவா அரைவாசி அவிஞ்சிருக்கு. இப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் இது புளியை விடுவோம். சரி, இந்த புளி பல புளி நல்ல கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கொஞ்சம் ஒரு அளவை பார்த்து விடுவோம். பார்த்து விட்டுருக்கோம். புளி கூடவும் கூடாது, ஒரு அளவாக விடணும். சரி, ஓகே. இப்போ இந்த புளி விட்டது என்ன செய்யணும்னா இந்த ஸ்பைசஸ் போட போகிறோம். மீன் தான். ஓகே. இதை அடித்து வச்சுருக்கிறது செத்தல் மிளகாய், மிளகு நச்சீரகம், உள்ளி, கொஞ்சம் மஞ்சள்மா போட்டு வச்சுக்கிட்டு உரைப்பு நாங்கள் எங்களுக்கு அளவாக போட்டுக்கலாம். எங்களுக்கு எப்போவுமே ஸ்பைஸியாக தான் வேணும். சரி, ஒன்று பாட்டிக்கொள்ளலாம். அப்புறம் ஸ்பைஸியை பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இதோடைய கிண்டி விடுவோம். இந்த புளியோட ஸ்பைஸியும் தவிக்க இதெல்லாம் நல்லபடியாக அந்த கணவாய் இறால் மரவள்ளிக்கு இந்த ஸ்பைஸஸ் வாங்கி இருக்கும். அது நல்ல ஸ்பைஸியாக தான் வரும். ஐ ஹோப். சரி, இப்படியும் கரைச்சி ஒரு 10 நிமிஷம் இப்படி விடுவோம்.
நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுப்பு ஓரளவு குறைச்சி விட்டுவிடுவோம். இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்கு. இந்த மரவள்ளிக்கு நல்லா வச்சுட்டு பைத்தங்காய் ஓரளவு சரி, இந்த இறால ஓரளவு ஒரு கொஞ்சம் கனவை கொஞ்சம் அவி வரும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் அடுத்த ப்ராசஸ் போகலாம். ஓகே, இப்போ எல்லாம் ஓரளவு அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் அடுத்தது மீன் போடுவோம். மீனை நாங்கள் கவிட்டு கொட்டுவோம். சரி, இதுவே இந்த மீனை பொறுத்தவரை முள் எடுத்த மீன். ஓகே, குட். இந்த மீன் போட்டு கிண்டக்கூடாது. இந்த மீனோடு சேர்த்து வந்து மீனை தட்டி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போடுவோம். டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் கூலோட கடிக்க நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இது இருக்கா லைட்டாக கிண்டி விடுவோம். கட்சி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஃபுல் சீ ஃபுட்ஸ். இது ஒரு 1 மினிட் விட்டுட்டு நாங்கள் ஒடிக்கிறமா போடணும். ஸோ இது மீன் வந்து சாப்பிட முழுசாக இருக்கணும். அப்போ மீன் நிறைய கரையக்கூடாது. ஓகே, இப்போ ஓரளவு எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஒடியல்மா போட போகிறோம். ஒடியல்மா அளவாக பார்த்து விடணும். இதை நீ பாட்டு பார்ப்போம் என்ன. இப்போ ஒடியல்மா கொஞ்சம் விட்டாச்சு, பார்த்து கிணக்கு உண்டாக்காமல் கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கணும். ஓகே, இப்போ ஓரளவு திக்காக வந்துட்டுது. இன்னும் உங்களை திக்காக வேணுமென்னா நாங்கள் இன்னும் ஒடியல்மா விடலாம். ஆக திக்காக விடக்கூடாது, இதான் குடிக்கல. இப்போ இந்த ஓகே, இது வந்து பர்ஃபெக்ட் அளவு, சரியான அளவு. இது சரி ஒடியல்மா பாருங்க எப்படி இருக்கண்டு. இதுக்கு ஒரு முள் ஒரு கல் ஒன்றும் இருக்காது. இதோடு என்ன செய்யணும்னா கொஞ்சம் முருங்கை பிடிங்க, முருங்கை தூ லைட்டாக உங்களுக்கு தேவையான நம்மளுக்கு நீங்கள் தூக்கிக்கொள்ளலாம். ஓகே, நீ முருங்கை நாங்கள் கொஞ்சம் கட்டி விடுவோம் போட்டு. இப்போ உங்களுக்கு கூல் ரெடி. இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஓ வாவ், குட். ஒரு நல்ல மரவள்ளிக்கிழங்கு மீன். சின்ன வெங்காயம். குட். ஓகே, குட்.